ரீசெண்டாக எங்களுக்கு இகாம் ரிலேட்டடாக நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறாங்கன்னா, ப்ராடக்ட்ஸை ஸ்மால் ஸ்கேலில் தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி எடுத்தோடனே வந்து இகாம் சைட் ரெடி பண்ணிட்டு ஆன்லைனில் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளானில் இருக்காங்க. ஸோ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, மோஸ்ட்லி அந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஸ்மால் ஸ்கேலில் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எடுத்தோடனே இகாமுக்கு மூவ் பண்ண வேணாம். ஸோ அதை வந்து இனிஷியலாக நம்மளால் மேனுவலாக எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஆர்டர்ஸ் உங்களால் மேனுவலாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இனிஷியலாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் மேனுவலாக ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு டிமாண்ட் வரும். அது வரைக்கும் டேட்டா பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இகாம ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். வர டிராஃபிக்கை நம்ம வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பெட்ரு. ஸோ எடுத்தவொடனே நீங்கள் இகாம் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு சைட்டு பில்ட் பண்ணிட்டு அது மூலமா நீங்க வந்து பிசினஸ் பண்றது அவாய்ட் பண்ணிட்டு மோஸ்ட்லி ஆர்கானிக்கா க்ரோ ஆனீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நீங்க பிளாட்ஃபார்ம் ஈஸியா கூட பில்ட் பண்ணிடலாம், பட் அதை ப்ரொமோட் பண்றதும் அது மூலமா நீங்க பிசினஸ் பண்றது தான் கஷ்டமா இருக்கும். ஸோ எப்பொழுதுமே மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஆர்கானிக்காவே க்ரோ ஆகுங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளால மேனுவலாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம்.